வணக்கம். இதயக்கனி விஜயன். அதாவது தலைவர்கள், இன்றைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து கூட்டங்கள், அவங்க எங்கே போனாலும் கூட்டம் கூட்டுறது, தானாக கூடுற கூட்டங்கிறது கொஞ்சம் தான். அழைத்து வரப்படுகின்ற கூட்டம் தான் பெருசு. அதுவும் தலைக்கு 200 தலைக்கு 300 தலைக்கு 500 அப்படி இந்த மாதிரி கணக்கு போட்டு அப்படித்தான் வந்து பெருவாராணிய கட்சிகள் வந்து கூட்டத்தை திரட்டி காட்டுறாங்க. அது ஒன்று அவங்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குது. அதில் விஜய் வந்து ஒரு சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர். அவர் ஒரு கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அவர் கலந்துக்கிற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வந்து ஆக மாட்டேங்கி, அவரால் முடியல. அதாவது பவுன்சரில் வச்சு கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே பேசியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டணும். ஏன்னா எல்லா இடங்களுமே வந்து மக்கள் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள் இந்த கூட்டம் திரளும் போது. அப்போது ஒரு தலைவன் இருக்கிறவன் என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு சொல், நான் சொல்கிறபடி கேட்கணும், நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், நீங்கள் வந்து அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் வேணும். அந்த குரலுக்கு செவிசாய்க்கிற கூட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தலைவன். அந்த தலைவர்கள் இங்கே தேடணும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு தலைவர்கள் இருக்காங்களான்னு தேடணும். அந்த லட்சணத்தை தான் இருக்குது. இதுக்கு தலைவன்னா இவன் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தவர் வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு 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 அமைப்பு, ஒரு இயக்கமாகவே அவர் இருந்தார். எப்படின்னா, அதாவது திருப்பூர் கோர்ட்டில் போய் எம்ஜிஆர் சாட்சி சொன்னார்னு சொல்லி ஒரு விஷயம் யூடியூப்பில் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது போக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வந்து அவர் வந்து பேசினார் அப்படி சொல்லி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினேன். ஒரு நண்பர் எனக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னார். சென்னை கோர்ட்டில் அந்த வழக்கு, அதாவது திருப்பூர் கோர்ட்டில் நடந்தனுடைய தொடர்ச்சியாக வந்து சென்னை கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு நடக்கும்போது எம்ஜிஆர் வந்து பதில் சொல்கிறதுக்கு வராரு. அதை அவருக்கு சம்மன் அனுப்பி அவர் கோர்ட்டில் வந்து தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வரார். அப்போ வரும்போது பெருங்கூட்டம். இவர் இங்கே வந்து கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, அவர் ஏன்னா ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் இல்லாத இடமே கிடையாது. நீதிமன்றம் மட்டும் விதி விலக்கா என்ன, அங்கேயும் பெருங்கூட்டம் திரண்டு போச்சு. அது என்னென்னா கோர்ட்டு நடவடிக்கைகளை வந்து பாதகமாக ஏற்படுற மாதிரி ஒரு துணி தெரிஞ்சது. எம்ஜிஆர் பார்த்தாரு. உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நின்று, நான் திரும்பி வர்ற வரைக்கும் யாரும் அசையக்கூடாது, யாரும் வந்து கூச்சல் போடக்கூடாது, யாரும் வந்து எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையை உயர்த்தி சொல்லிட்டு போனார். கை கும்பிட்டுன்னு போயிட்டு அவர் உள்ளே போய் நீதிமன்றத்தில் நடந்த அந்த விசாரணையில் வந்து தன்னுடைய பதிலை சொல்லிவிட்டு எல்லாம் முடிந்து வருகின்ற வரையும் அந்த எந்த இடத்துல அவர் வந்து அவங்கள விட்டுட்டு போனாரோ, அந்த கட்சிக்காரங்களையும் தொண்டர்களையும் ரசிகர்களையும் விட்டுட்டு போனாரோ, அவங்க அசையவே இல்லைங்க, அப்படியே இருந்தாங்க. அதுதாங்க எம்ஜிஆர். இது வந்து அன்று நடந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 74 நான் சொல்கிறது 1974. அதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவர் கூட்டங்களுக்கு போனாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூடுச்சுன்னா அவர் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவார். நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும், நான் பேசி முடிக்கின்ற வரை அமைதியாக இருக்க வேண்டும், நான் பேசி முடித்து பெண்கள் கலைந்து செல்கின்ற வரை மெதுவாக படிப்படியாகத்தான் கூட்டம் இருந்து விலகி செல்ல வேண்டும், எல்லோரும் ஒரே நேரத்தில் செல்லக்கூடாது இப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இங்கே தாங்க அந்த கூட்டங்கள் நடக்கும், அந்த கூட்டங்கள் இருக்கும். அப்படி வந்து ஒரு ஆளுமையில் ஒரு தலைவராக, ஒரு சக்தியாக வந்து எம்ஜிஆர் இருந்தார். சினிமாவில் இருக்கும்போதே அதை வந்து அவர் ரசிகர்களுக்கு அது பயிற்சி பண்ணிட்டார். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மாட்டுக்கார வேலன் மாட்டுக்கார வேலன் படத்தினுடைய படப்பிடிப்பு மதுரை அருகிலுள்ள வைகை அணையில் நடக்கிறது. பாடல் காட்சிகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்காக எம்ஜிஆர் போகும்போது பெருங்கூட்டம். அதாவது வைகை அணையில் வந்து மேலே வந்து நிற்கிறாருன்னா கீழே பார்த்தா ஜனத்திரள் வந்து அது கண் பார்வை பட்ட இடமெல்லாமே மக்கள் திரள் தான். எப்படி தான் ஜனங்க வந்தாங்க போனாங்க, மரக்கிளைகளில் கீழே தரையில் அப்படி வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மனித தலைகள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல எம்ஜிஆர் பார்த்தார், கட்டுப்படுத்த முடியல. போலீஸும் வந்து பார்த்தாங்க. பட் அவருடைய நாலெட்ஜ் இல்லாமல் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு அவர் வந்து உறுதியாக இருந்திருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, இது சரியாக வராது போட்டிருக்கு, இது வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது போட்டிருக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணான்னா, ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். படப்பிடிப்பு குழுவும் அப்படியே கிளம்பி போயிடுச்சு. ஐயோ படப்பிடிப்பு இது ஆயிடுச்சா, அப்படியே ஆச்சா அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரசிகர்கள்லாம்
ஏமாற்றத்தோடு எல்லோரும் அப்படியே மெதுவாக படிப்படியாக கலைஞ்சு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் படப்பிடிப்பு நடத்தினார். இது ஒரு நாள் நடந்துச்சு. இது ஒவ்வொரு நாளும் அப்படி செய்ய முடியுமா? மறுநாள் வந்து பண்ணும்போது பார்த்தாரு, நின்னார், வேடிக்கை பார்த்தாரு. நின்று வந்து ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ணார்னா இப்படி சொன்னார், இப்படி மக்களை வந்து இப்படி விலகி போங்க, இப்படி விலகி போங்க. அதாவது கேமரா பார்வையில் நீ நிற்கக்கூடாது. அதுதான் அவருடைய சொல், அவருடைய வார்த்தைகளை தான். கேமரா பார்வையில் ஒரு சைகை தான், ஒன்றுமே பேசலை. சைகையிலேயே அப்படியே வந்து இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி போங்க இப்படி போங்கங்கிற, நீங்கள் அப்படி போங்க, நீ இப்படி போங்க, அப்படியே ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சொன்னது உடனே அது எப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல, மந்திரமா மாயமான்னு தெரியல, அப்படியே ஜனங்க அந்த அப்படியே விலகி போய் கேமரா அவருடைய பார்வையிலேருந்து விலகி நின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இது பண்ணாங்க. அப்புறம் அவர் மறுபடியும் சைகை தான், சைகையில் தான் அவர் எல்லாமே நடந்துச்சு. சைகையிலே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினார். அப்படி ஒரு சக்திங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்திங்க அந்த எம்ஜிஆருங்குது. சும்மா எம்ஜிஆரை கொண்டாடுறாங்கன்னா சும்மா கொண்டாடல, அந்தளவு நடந்துக்கிட்டார். மக்களை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுருந்தார், ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். அப்படி அது அரசியல் கட்சி நடத்தும் போதும் அதே தான். கூட்டங்களில் போகும்போதும் வந்து வணக்கம் சொல்லி கும்பிட்டேன்னா அப்படி சும்மா இப்படி செய்வார். கொஞ்சம் விலகி போங்க, மக்களுக்கு தொல்லை தராமல், மக்களுக்கு தொல்லை தரக்கூடாங்கிறதுக்காக அப்படி ஒரு சைக்கிள் அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். கடன்னு அது எப்படி விலகி போகுதுன்னே தெரியாது. அதாவது இந்த கிராஃபிக்ஸில் பார்க்குறோம் பார்த்திங்களா, சினிமா கிராஃபிக்ஸு, அந்த சினிமா கிராஃபிக்ஸ் தான் வந்து எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ணாங்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி வந்து தந்திர காட்சிகள் அந்த மாதிரி வரும், படன்னு அப்படியே ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க. அது வந்து நடைமுறையில் சாதித்தது வந்து எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரோட சொல்லும் அவரோட சைகையும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அந்த ஆளுமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. எந்த தலைவனும் ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சுயநலமாக இருந்து உங்கள் போக்கில் தான் நடப்பீங்க, நடந்து போவோம், நம்மளோட வழிமுறையில் தான் அவங்க இருக்கணும், கட்சிக்காரங்க இருக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி பணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி அரசியல் கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்க. தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. தலைவர்களுக்கான ஆளுமை திறன் வந்து அது இல்லை. அந்த இடம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. எம்ஜிஆர்லேருந்து கற்றுக்கிட்டாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.